ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்தவருடைய புண்ணிய நாமத்தை குறித்து நாம் உயர்த்தவும், அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் மறுபடியும் தியானிக்க, சிந்திக்க, தேவ அன்பை குறித்து நாம் நிதானிக்கப் போகிறோம். உலகத்தின் சம்பவங்கள், காரியங்கள் எல்லாம் நம்மை மிகவும் பேர் இழப்புக்குள்ளும் பரிதானங்களுக்குள்ளும் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. சம்பவங்களையும் காரியங்களையும் பார்க்கும்போது எல்லா இருதயமும் கல் நெஞ்சங்களும் கரையத்தக்கதாகவும், அழாத இருதயங்கள் அளவும், பரிதாபப்படாத இருதயங்கள் பரிதாபப்படவும் தொடங்குகிறது. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு பரிதபிக்கிற தேவன். தேவனாகிய கர்த்தர் முன்காலங்களில் தேசத்தின் நடுவே வந்த அழிவுகளும் நாசங்களும் தடுத்து நிறுத்துவதற்கும், அந்த ஜனங்கள் தேவனிடமாய் திரும்பின போது அந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபித்தார். இன்றைக்கும் நம்முடைய இந்தியா தேசம் காப்பாற்றப்படுவதற்கும், நாம் மீதம் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவதற்கும் தேவனாகி கர்த்தருடைய அந்த மனதுருக்கத்தை, அந்த பரிதாபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரக்கத்தை காண, அவருடைய கிருபையை அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சற்று சிந்திப்போமா? யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அதிக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். தேவனாகிய கர்த்தர் 120,000த்திற்கு அதிகமான 120,000 பேருக்கு அதிகமான அந்த மனுஷருடைய நிலைகளையும் மிருக ஜீவன்களையும் கண்டபோது தேவன் பரிதபிக்க தொடங்கினார். ஆனால் தேவனுடைய வாயாய், தேவனுக்கும் மனுஷருக்கும் மீடியேட்டராய், மத்தியஸ்தராய் திறப்பிலே நிற்க வேண்டிய யோனா என்கிற மனிதனுக்கோ கோபம் உண்டதும் சினம் வந்ததையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பகல் கொண்டு முளைத்து ஒரு இரவு கொண்டு அழிக்கப்பட்ட ஆமணக்கு செடியை குறித்து யோனா என்கிற மனிதர், தேவ தீர்க்கதரிசியானவர் துக்கத்தோடு இருக்கும்போது தேவன் 120,000 ஜனங்களும் மிருக ஜீவன்களையும் அழியாமல் காப்பாற்றுவதற்கு, தப்புவிப்பதற்காக பரிதபித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேசம் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கும் தப்புவிக்கப்படுவதற்கும் தேவன் ஜனங்கள் மேல் பரிதபிக்க தேவன் விரும்பினார். ஆனால் தேவனே ஸ்தோத்திரம் சொல்லுகிற மனிதனே அந்த பரிதாபத்திற்கு விலகியிருந்த அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தேவன் நினைவின் மேலுள்ள தமது அன்பை வெளிப்படுத்தின விதத்தையும் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் அன்றைக்கு அந்த ஜனங்கள் தேவனை அறியாமலும், நம்முடைய இந்தியா தேசத்தின் வடக்கு இந்தியாவிலே ஸ்தோத்திர நாம் பார்க்கிற வேளையிலே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாமல் நம்முடைய மாவட்டங்கள் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் படிப்பு
படிப்பறிவுகளும் அவன் இல்லாத ஸ்தோத்திரம் இடங்களை தான் நாம் அதிகமாய் பார்க்க முடியும். அந்த ஜனங்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் நடுவே நடக்கிற அந்த அழிவுகளை, அந்த நாசங்கள் நீங்குவதற்காய் அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற அந்த தேவனையும் அவன் தேவனாகிய கர்த்தருடைய அந்த கிருபையும் குறித்து அவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் தந்தருளின அந்த தேவனிடத்திலே வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவன் அவர்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் நித்திய ஜீவனை தருவதற்காய் அவர் விரும்புகிறார். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்படியானால் மறுபடியும் நம்முடைய தேசத்தின் நடுவே இந்த தீங்கான நாட்கள், இந்த தீங்குகள் நம்மை விட்டு மாற்றப்படவும் மற்றும் மாவட்டங்கள் ராஜ்யங்களிலே சம்பவித்தது போல நம்முடைய ராஜ்யங்களில் மறுபடியும் சம்பவியாமல் இருப்பதற்கும் இந்த தீங்கு விலகுவதற்காக நாம் அவரிடமாய் திரும்பும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, நாம் அவரை விசுவசிக்கும் போது இந்த கேடுகளும் இந்த தீங்குகளும் இந்த ஆபத்துகளும் இந்த விக்கனங்களும் இந்த நாச நஷ்டங்கள் விலகுவதற்கு ஏதுவாகும். மாத்திரமல்ல, 2 நாளாகம புஸ்தகம் 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அவன் தேசம் சேமமா காண வேண்டுமானால், தேசத்தின் நன்மை உண்டாக வேண்டுமானால், தேசம் சுகமாய் இருக்க வேண்டுமானாலும் தேவ நாமம் தரிக்கப்பட்ட நாமும் நம்முடைய வழிகளை விட்டு தேவனிடமாய் ஸ்தோத்திரம் திரும்பும் போது நம்முடைய தேசம் சேமமாயிருக்கும். நம்முடைய தேசத்தின் அழிவுகள் மாற்றப்படும். நம்முடைய தேசத்தின் நாசங்கள் விலகும். நம்முடைய தேசத்தின் அவன் தீங்குகள் விலக ஆரம்பிக்கும். தேவனுடைய மனதுருக்கவும் தேவனுடைய பரிதாபத்தையும் அவன் நினைவு தேசத்திற்கு அவன் மனம் இறங்கின தேவன், பரிதபித்த தேவன் நம்முடைய ஜனத்திற்கும் அவர் இறங்குவார். காரணம் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் கடைசி முனைவரை அவன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவன் அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகை வரும் என்றும், தேவஜனமே கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனபடியினால் தேவநாமம் தரிக்கப்பட்ட நாம் அதிகமாய் அவருடைய பரிதாபம் விளங்க, தேவனை அறியாத, அவன் தேவனுடைய சத்தியத்தை கேட்காத, இயேசுதான் இரட்சகர் என்று அறியாத எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ ஸ்தோத்திரம் அவன் தேசங்கள் இருக்கிறது. அவைகள் மேலெல்லாம் தேவனுடைய பரிதானம் விளங்க, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாமல் நல்லது ஏது தீயது ஏது, உண்மை ஏது ஸ்தோத்திரம் பொய் ஏது, சத்தியம் ஏது அவன் ஸ்தோத்திரம் சத்தியம் அல்லாதது ஏது, வெளிச்சம் ஏது இருள் ஏது என்று அறியாமல் இருக்கிற ஜனங்களை அவன் அவர்களின் மேல் கர்த்தர் பரிதாபப்படவும் தேவனுடைய பரிதாபம் விளங்கவும் நாம் செபிக்கிற வேளையில் கர்த்தர் செய்வார். அவன் மாத்திரமல்ல, கர்த்தர் இனியும் எந்த விதமாய் பரிதபித்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் அவன் நிலை உள்ளதுமான சுதந்திரமும் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. அப்படியானால் தேவ நாமம் தரிக்கப்பட்ட தன் ஜனங்கள் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம்
கட்டப்பட்டிருக்கையில் இந்தியா தேசத்தில் எத்தனையோ அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ வேலைகளுக்காய் தங்கள் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் இழந்தவர்களும் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருந்த போது அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காய் பரிதபித்ததும் அதன் நிமித்தம் பரலோகத்தில் அவர்களுக்கு மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரத்தை அவர்களுக்கு உண்டு என்று அறிந்தவர்கள் மாத்திரம் தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் இன்றைக்கும் நம்முடைய இந்தியா தேசத்தின் நடுவே நம்முடைய தமிழகத்தின் நடுவே ஸ்தோத்திரம் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த தீங்குகள் விலகுவதற்காக நம்முடைய நாடை காப்பாற்றுவதற்கு தமிழகத்தை மறுபடியும் இந்த கொள்ளையிலிருந்து ஸ்தோத்திர பாழாக்கிற சங்காரத்திலிருந்து தப்புவிப்பதற்காக நன்கொடை கொடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே மனதார தங்களால் இயன்ற மட்டும் தமிழகத்தை நேசிக்கிறவர்கள், இந்தியா ராஜ்யத்தை நேசிக்கிறவர்கள் பரிதாபப்பட்டு ஐயோ இந்தியா ராஜ்யம் இவ்வண்ணமாய் அழியக்கூடாது, ஆயிரங்கள் லட்சங்கள் மடியக்கூடாது என்று தமிழகத்திலே மறுபடியும் இப்படிப்பட்ட பரிதாப நிலை வராமல் நாடை காப்பாற்ற தமிழகத்தை தலை நிமிர்த்துவதற்காய் செய்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரவு பகல் என்று அதற்காய் உழைக்கிற, அதற்காய் செயல்படுகிற மருத்துவத்துறைக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார துறைக்காக மற்றும் தமிழகத்தை ஆளுகிற ஸ்தோத்திரம் எல்லா தலைவர்களுக்காக ராத்திரி பகல் என்று பாராமல் தேசத்தை காப்பாற்ற காவல் செய்கிற காவல்துறைகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பலத்தை பார்க்காமல், ஆயுசு நாட்களை பார்க்காமல், குடும்பத்தை பார்க்காமல் தங்கள் கைகளில் இருக்கிற ஆஸ்திகளையும் கொடுக்கிற உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நன்மையானதை அவர் தருவார். மாத்திரமல்ல, யாத்திராகம புஸ்தகம் 32:14 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். ஜனம் எப்பொழுதெல்லாம் தீங்கு தேவனோடு அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடமாய் திரும்பினார்களோ அப்பொழுது எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தீங்கை விலக்கி அவர் பரிதாபப்பட்டார். உபாகம புஸ்தகம் 32:36 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியர்களின் நிமித்தம் அவர் பரிதாபப்படுகிற தேவன். அவர்களுடைய பலன் எல்லாம் போயிற்று என்கிற காண்கிற வேளையில் அடைக்கப்பட்டவர்களின் நிமித்தம் ஸ்தோத்திரம் தேவன் பரிதபிக்கிற நல்ல தேவன். இரவு பகல் என்று பாராமல் தேசம் அழியாமல் காக்கப்பட எங்க தேசத்தின் மேல் உங்க மனதுருக்கவும் உங்க இரக்கமும் நீடிய தயவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விளங்க வேண்டும் என்று முழங்கால் நின்று இரவு பகல் பாராமல், சரீர சுகங்கள் பாராமல் ஜெபிக்கிற தேவ ஊழியர்களின் நிமித்தம் கர்த்தர் தேசத்திலே பரிதபிப்பார். தேவன் தன்னுடைய பரிதானத்தை விளங்க பண்ணுவார். சங்கீதம் 135:14 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் கர்த்தர் பரிதாபப்படுவார். அப்படியானால் ஜனத்தை நியாயத்தீர்ப்பிலிருந்து விலக்கிக் கொள்ள தேவனே ஒருவர் போலும் அழிந்து போவது, கெட்டு போவது உமக்கு சுத்தமில்லையே. இவர்களுக்காய் நீங்க சிந்தின இரத்தம் வீணாக கூடாதே. நீங்க சகல மேன்மையும் மகிமையும் விட்டிறங்கி வந்து உங்க சாயலாய் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஜனம் அழிகிறார்களே, ஜனம் நாசமாகிறார்களே, ஜனம் கொள்ளையாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று தேவனுடைய மனதுருக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை,
நோக்கி பார்க்கிற எங்கள் தேசத்தின் மேல், எங்கள் ராஜ்யத்தின் மேல், எங்கள் மாநிலத்தின் மேல், எங்கள் மாவட்டத்தின் மேல், எங்கள் தாலுக்காவின் மேல், கிராமத்தின் மேல், ஐக்கிய அரபு நாடுகள் மேல், உலக நாடுகள் மேல் நீங்க மனமிறங்குங்க என்று நோக்கி பார்க்கிறவர்களின் நிமித்தம் கர்த்தர் பரிதாபப்படுவார். கடைசியாக லூக்கா 23:28 வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இப்பொழுது ஒரு செய்தி அதிவேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. 15 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதை. கொரோனா வைரஸின் 3ஆம் அலை அப்படிப்பட்டவர்களை தாக்கப் போகிறது. அன்றைக்கு இயேசுவின் வேதனையை, அவருடைய ஸ்தோத்திரம் சிலுவை பாடுகளை கண்டு அழுத எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அவர் சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காய் அழுங்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே நமக்காக மாத்திரமல்ல, அவன் சொல்லப்பட்டது போல 15 வயதிற்கு கீழ்ப்பட்ட இயேசுவானவர் அன்றைக்கு சொன்னது போல நம்முடைய இளைய தலைமுறைகளுக்காய், ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும். உங்கள் பிள்ளைக்கு ஒரு தலைவேதனை என்று சொன்னால் எந்த தாயும் தகப்பனும் அதை அசட்டை பண்ணுகிறதில்லை, பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. அந்த பிள்ளையுடைய பலவீனம் நீங்குகிறதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறதை போல இந்த நாட்களிலே நம்முடைய ராஜ்யத்தில் மேல் கர்த்தருடைய பரிதானம் விளங்கவும், நம்முடைய பிள்ளைகள் மேல் வரப்போகிற கோபாக்கினி நீங்கவும், நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவன் பரிதாபப்படவும், அவன் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத பிள்ளைகள் சங்காரமாக்கப்படாமல் நினைவு பட்டணத்திற்கு இறங்கின தேவன் நமக்கு இறங்க, நம்முடைய இந்தியா தேசத்திற்கு இறங்க, நம்முடைய இந்தியா தேசம் காப்பாற்றப்பட, நம்முடைய இந்தியா தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வேண்டுமே. அப்பா, உங்க சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, ஆண்டவரே, எங்கள் மனம் போன போக்கில ஜீவித்த அனுபவங்களையும், எங்கள் ஆண்டவரே சுய வழிகளில் சார்ந்தவைகளையும் விட்டு நாங்கள் தேவனிடமாய் வருகிறோம். இந்த பொல்லாப்பை நிறுத்தவும், ஆண்டவரே, எங்களுக்கு சுதந்திரங்களை தரவும், எங்களுக்கு இயல்பு வாழ்க்கை தரவும், ஆண்டவரே, எங்கள் தேசத்தை இழக்காமல், ஆண்டவரே, எங்களுடையவர்களை இழக்காமல் காப்பாற்றப்பட, அவர்கள் தப்புவிக்கப்பட உங்க சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தேவனே, அன்றைக்கு பரிதாபம் கொண்டவர், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினவர்களை கண்டபோது பரிதபித்த தேவன், பரிதபியுங்கய்யா. எங்க தேசம் காப்பாற்றப்பட, எங்க தேசம் தப்புவிக்கப்பட கிருபை அருளுங்க. உங்க கரங்களிலே தருகிறோம். தேவனுடைய பரிதாபத்தை நாங்கள் கண்டு, மனதுருக்கத்தை கண்டு நாங்கள் சந்தோஷிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, எங்கள் தேசம் இயல்பு வாழ்க்கைக்குள் திரும்பவும், யாவரும் சுகமாய் காக்கப்படவும், அவர்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும் கிருபை பாராட்டுங்க. மகிமை தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.